நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, ஆண்டவர் உயிர்த்த பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரத்தின் வெள்ளிக்கிழமையை இன்று நாம் சிறப்பிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்நாளை ஆண்டவரின் திருக்கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அன்பே தலை சிறந்த கட்டளை. அந்த அன்பில் நாம் நிலைத்து வாழ இன்றைய நாள் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அன்பே கடவுளாய் இருக்கிறார். அந்த அன்பான கடவுளிடம் நம்மை ஒப்பு கொடுத்து கடவுளையும் நம்மையும் பிறரையும் அன்பு செய்து வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களிடையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் அது ஆற்றலாம் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இன்றியமையாதை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 22 31 வரை. அந்நாள்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உமக்கு புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. பல்லவி. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். வருவதில்லை என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பே தலை சிறந்த கட்டளை. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, ஒரு கிராமத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். நாளடைவில் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய மறந்து போனார்கள். ஒரு சில பிரச்சனைகளால் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அன்பு செலுத்தாமல் பிரிந்து சென்றார்கள். ஒரு காலகட்டத்தில் அவருடைய வயதான தாய் மருத்துவமனையில் உடல் நலமற்று அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதை கேள்விப்பட்ட 2 சகோதரர்களும் தன் தாயை பார்க்க வருகிறார்கள். தன் தாயை பார்த்தவுடன் அவர்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள் அவருடைய நிலையை கண்டு. அப்பொழுது மருத்துவரை அணுகிய போது மருத்துவர் அந்த 2 சகோதரர்களையும் நோக்கி சொன்னார், நீங்கள் உங்கள் தாயை சந்திக்க வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அவருக்கு தேவையான ஒன்று மருந்தோ மாத்திரைகளோ அல்ல, நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டக்கூடிய அந்த அன்பும் ஒற்றுமையும் தான் அவரை குணப்படுத்தும் என்று சொன்னார்கள். அதை கேட்ட 2 சகோதரர்களும் தங்களுக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள், மனக்குமரல்களையெல்லாம் களைந்து ஒருவரை ஒருவர் மீண்டும் அன்பு செய்ய ஆரம்பித்தார்கள். ஒற்றுமையுடன் தன் தாயை சந்திக்க சென்றார்கள். அப்பொழுது அந்த வயதான மூதாட்டி உடல்நலமற்று மருத்துவமனையில் இருந்த அவருடைய அன்பு தாய் தன் 2 பிள்ளைகளும் ஒருவரோடு ஒருவர் அன்பு கலந்த மனநிலையோடு வருவதை கண்டபோது அந்த தாய் சொன்னாராம், இப்பொழுதுதான் நான் உயிரோடு இருப்பதை உணர்கிறேன் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, அன்பு என்பது பிரிந்ததை இணைக்கிறது. அன்பு என்பது காயத்திற்கு மருந்திடுகிறது. இன்றைய இறை வார்த்தை வழிபாடு அன்போடு நாம் வளர நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் உலகமயமாக்கல் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டெக்னாலஜி, சோஷியல் மீடியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று பல தளங்களில் நாம் வளர்ந்து வந்தாலும் கூட ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள அந்த அன்பில் நாம் ஆழப்படுகிறோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நேரம் ஒதுக்காமல் பேசுவதற்கான நேரத்தை நாம் ஒதுக்குவதில்லை. நண்பர்களிடையே உண்மையான அன்பை நாம் பரிமாறுவது இல்லை. மற்றும் சமூகத்தில் பல்வேறு விதமான பிரிவினைகளினால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம். ஜாதி, மொழி, இனம், அரசியல் என்று பல தளங்களில் நாம் பிரிந்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அன்பு செய்தி,
இன்றைய நற்செய்தியின் துவக்க பகுதியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே என் கட்டளை என்று குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் அன்பு தியாகமான அன்பு, இயேசுவின் அன்பு நிபந்தனையற்ற அன்பு, இயேசுவின் அன்பு உள்ளார்ந்த இரக்கமான அன்பு. அந்த அன்பின் வெளிப்பாடாக, அந்த அன்பின் உச்சம்தான் அவர் சிலுவை வரையிலும் செல்வதற்கு உறுதுணை புரிந்தது என்று பார்க்கிறோம். தன் உயிரையும் கொடுத்து நம்மேல் அன்பு செலுத்த ஆண்டவர் முற்பட்டார் என்று சொன்னால், அந்த உயிர்ப்பில் மகிழ்ச்சி காண்கிற நாம் அந்த இயேசுவை போல் நாமும் உயிர்ப்பின் மக்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்பு கொண்டு நாம் வாழ வேண்டும். முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய சுற்றுமடலான ஃப்ரெத்திலி தூத்தி, அதாவது அனைவரும் உடன் பிறந்தோர் என்கிற அந்த சுற்றுமடலில் திருத்தந்தை கூறுவார், பிரிவினையை காட்டிலும் சமத்துவம் மேலானது, வெறுப்பை காட்டிலும் அன்பு உயர்ந்தது, தனிமையை காட்டிலும் உறவு என்பது உயர்ந்தது. இதற்கெல்லாம் மேலாக அன்பை எவர் ஒருவர் தன் வாழ்வில் பெற்றிருக்கிறாரோ அவர் அனைத்தையும் கொண்டிருக்கிறார் என்று சொல்வார். திருத்தூதர் பவுல் கூட தன்னுடைய மடலான கொரிந்தியருக்கு எழுதிய அந்த முதல் மடல் 13ஆம் அதிகாரம் முழுவதுமாய் அன்பு என்பது எப்படி ஆழ பரவ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய நாள் இந்த உயிர்ப்பின் காலத்தின் மகிழ்ச்சியில் திளைக்கிற நாம் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த அன்பை நம் வாழ்வாக்குவோம். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அந்த அன்பின் உச்சக்கட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மேல் கொண்டிருந்த அந்த அன்பின் உச்சம் என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை. ஆண்டவர் தன்னையே முழுமையாய் நமக்கு ஒப்பு கொடுத்து அன்பின் வெளிப்பாட்டை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த அன்பை தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய திருவுடலை திரு இரத்தத்தை உட்கொள்கிற நாம் அந்த இயேசுவை போல அன்பில் நிறைந்து வாழவும், அந்த அன்பையே நம் வாழ்வில் நிறைவாக கொண்டு வளரவும் அருள் வேண்டுவோம். கடவுள் நம்மை அன்பாய் ஆசிர்வதிக்கிறார். அந்த அன்பில் நிலைத்து வாழ வரம் வேண்டி தொடர்ந்து இப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். உமக்கு இறைவா, இது தந்த போதும் உமக்கு ஈடாகுமா, உமக்கு ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். மலர் யாவும் தந்தி திருப்பாதம் வைத்தே, உனக்கதில் மனமில்லையோ. கனியாவும் தந்தி திருத்தீர வைத்தே, உனக்கதில் சுவையில்லையோ. இதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய நிலையம் தந்தே, அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமிழ் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர் தாண்டவர் தரும் உன்னதமான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்திருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதித்துக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருக்க அருள் புரியும். ஆண்டவரை நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலவடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும்.
எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். உயிர்த்த கிறிஸ்துவின் அன்பில் மகிழ்ந்து அதே அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. புவியிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வைரங்கள் எல்லாம் கொண்ட அன்னை. புவியிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வைரங்கள் எல்லாம் கொண்ட அன்னை. அவளுடன் நாம் எல்லோரும் தெய்வமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தெய்வமாரி பாதம் கூடி, ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடிடுவோம். தேவதாய் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழ. தேவதாய் மாதம் இது அல்லவோ. நிலையான புகழுக்குரிய தூயரே, நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.